வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில டிஎன்பிசி அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்துல கணிதம் இலவச பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இது வால்யூம் 2. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா 17/2/2019 ஆண்டு நடந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பை செஞ்சு பார்க்க போறோம். நீட் 823. நான் உங்கள் கார்த்திக். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ் காண்பவைகளின் சராசரி காண்க. 10, 20, 30, 40, 50. இதோட சராசரி பார்க்கலாமா? எனக்கு ஒரே மாதிரியான டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு சென்ட்ரா வர நம்பர் தான் எனக்கு ஆன்சர். சப்போஸ் சென்ட்ரா 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த இரண்டையுமே கூட்டி 2ஆல வகுத்துடலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க 10 10 தானே கூடுது. அப்போ ஒரே மாதிரி கூட்டிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட்ரா உள்ள நம்பர் தான் ஆன்சர். ஆன்சர் என்னது? 30. ஆன்சர் ஆப்ஷன் சி. இல்லை சார் எப்பயும் போல சராசரி கண்டுபிடிப்பு என்ன ஃபார்முலா? கூடுதல் பை எண்ணிக்கை. இது ஃபுல்லா கூட்டுங்க. கூட்டின எவ்வளோனா 150 வகுத்தல் மொத்தம் 5 நம்பர் இருக்கு. அடிச்ச அன்னைக்கு எவ்வளோ வரும்? 30. நெக்ஸ்ட், ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த மகிழுந்து 20 கிலோமீட்டர் பெர் மணி விரைவாக சென்றால் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா 4 மணி நேரம் ஆகுமா? இதே இது அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடோட இன்னும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ற, அதாவது விரைவாக போறேன்னா இன்க்ரீஸ் பண்ண போறேன். அப்போ எவ்வளவு ஆகும்? 80. அப்போ 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நான் எவ்வளவு நேரத்துல போய் முடிப்பேன்? ஓகேவா? அப்ப வேகம் வந்தாலே எதிர் விகிதம் தான். அப்ப எதிர் விகிதம் அப்படின்னாலே நீங்க அடிக்க வேண்டியதுதான். 3 20 60, 4 20 80, 1 நாங்க 4, 1 நாங்க 4. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 3 மணி நேரம் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், மையப்போக்கு அளவுகளில் ஒன்று என்னன்னு கேட்குறாங்க. ஒன் ஆஃப் த மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் அது ஆப்ஷன் சராசரி. மையம், மத்தியம், மத்தியமம் எல்லாமே ஒரே மீனிங் தான். என்ன வரும்? சராசரி, மீன். நெக்ஸ்ட், 6 20 இன் மீச்சிறு பொது மடங்கு என்ன? மீச்சிறு பொது மடங்குனா எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ கண்டுபிடிச்சலாம். 6 20 எதால் அடிக்கலாம்? 2ஆல் அடிப்போம். 3 2 6, 5 2 20. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. மொத்தம் பெருக்கும் எவ்வளோ வரும்? 2 3 6, 6 10 பேருக்குன்னா 60. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 6:4:10 என்ற வீதத்தை சதவீதமாக மாற்று. ஓகே பாருங்க, இப்ப சதவீதம் மாத்த சொன்னாங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மொத்தம் எவ்வளவு பங்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 20 பங்கு. அப்ப 20 பங்கு. ஃபர்ஸ்ட் இது 6 பார்க்கலாமா? அப்ப 6 சதவீதம் கேட்டால் 100ஆல் பெருக்க போறேன். அப்ப என்ன ஆகுது? 20 60, 5 20 100. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 30%. ஓகே, அப்ப 6க்கு 30% அப்படின்னா 4க்கு எனக்கு எவ்வளவு வரும்? 20 60, இங்க 5 எவ்வளவு வரும்? 20%. அடுத்தது 10. அப்ப கீழே 20 போடும் இன்ட்டு 100. 20 60, இங்க 5 எவ்வளவு வருது? 50%. அப்ப 30 20 50% எங்க ஆன்சர்னு பாருங்க. எங்க இருக்க ஆன்சர்? ஆப்ஷன் சி. 30 20 50%. நெக்ஸ்ட், சுருக்குக a³ divided by a minus b plus b³ divided by b minus a. ஓகே, a minus b இருக்கு, b minus a. ஓகேவா? எனக்கு கீழே ஒரே மாதிரி இருந்தா நம்ம மேல உள்ளது அப்படியே ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாமா? பட் இங்க b minus a என்ன பண்ணலாம்? திருப்பி போடலாம். அப்ப என்ன பண்றோம்னா இங்க பிளஸ் உள்ளதா மைனஸா மாத்த போறோம், மைனஸ் உள்ளதா பிளஸ்ஸா மாத்த போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தான் இருக்க போகுது. a³ divided by a minus b. இது பிளஸ் தான் என்ன ஆகும்? மைனஸ் b³ divided by கீழே என்ன ஆகும்? மைனஸ் ஏ வந்து பிளஸ் ஏ ஆயிரும், பி வந்து மைனஸ் பி ஆயிரும். ஓகேங்களா? இப்ப கீழே உள்ளது சமமா? அப்ப ஏ மைனஸ் பி. அப்ப மேல என்ன இருக்கு? a³ மைனஸ் b³. அப்ப a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை கீழே a மைனஸ் பி இருக்கு. அப்ப a மைனஸ் பி a மைனஸ் பி கேன்சல். அப்ப ஆன்சர் என்னது? a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஆன்சர் இருக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 2 எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்போவின் 6 மடங்கு. மீச்சியமா மற்றும் மீப்போவின் கூடுதல் எவ்வளோ? 210. மீப்போவின் மதிப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட்
மீச்சிமா. மீச்சிமா எனக்கு எப்படி இருக்கும்னா மீ போவா போல 6 மடங்கு. ஓகேவா? அப்ப 6 இன்ட்டு மீ போவா. அடுத்து என்ன சொல்றாங்க? மீச்சிமாவையும் மீ போவையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு வருமா? 210 வருமா? ஓகே. அப்ப மீச்சிமா என்ன பண்ணலாம்? 6 மீ போவா போடலாமா? அப்ப 6 மீ போவா பிளஸ் ஒரு மீ போவா எவ்வளோ? 210. அப்ப 6 ஒண்ணே கூட்டினா எவ்வளோ வரும்? 7 மீ போவா. 7 மீ போவது எனக்கு எவ்வளோ? 210. அப்போ ஒரு மீ போவா எனக்கு எவ்வளோ வரும்? 30. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பர்? ஓகே, 2க்கு மேற்பட்ட தகவல். ஓகே, ஆட்கள் இருக்கு, நாட்கள் இருக்கு, 96 மீட்டர் நீளம்னா வேலை. ஓகே, ஆட்கள், நாட்கள், வேலை வந்திருக்கு. அப்ப இது என்னது? கலப்பு மாறல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப மேன் 1, டே 1, ஹவர்ஸ் 1, ஒர்க் 1. அதே மாதிரி மேன் 2, டே 2, ஹவர்ஸ் 2, ஒர்க் 2. சரிங்க, ஹவர்ஸ் கொடுக்கலாம், நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்காங்க? 12 பேரு, 6 நாலு 96 மீட்டர். அதே மாதிரிங்க 15 ஆளு 3 நாட்கள்ல எவ்வளவு வேலையை செஞ்சு முடிப்பாங்க? எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பாங்க? இப்ப அடிக்கலாமா? 4 3 3, 4 3 12, 4 6 16 96, 4 நாங்க நாங்க 4 நாங்க 16. அப்ப எக்ஸ் இங்கிட்டு போயிடும். அப்ப எக்ஸ் 4 5 பக்கம் வரும் 60. அப்ப 60 மீட்டர் நீள சுவரை கட்டி முடிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2015 மற்றும் 2023ல ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் 1:4 3:8. இனி 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் எவ்வளவு? இப்ப பாருங்க 2015 2015 விகிதம் எவ்வளவு? 1:4. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது மகன், அடுத்து உள்ளது தந்தை. 1:4. இப்ப 2023ல எவ்வளவு இருக்கான்? 3:8 இருக்கு. ஓகேங்களா? 2015 1:4, 2023 3:8. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 2010ல கூடுதல் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப 2010ல மகனுக்கு எவ்வளவு வயசு, தந்தைக்கு எவ்வளவு வயசு தெரிஞ்சாலும் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா 2015 உள்ள வயசு நீங்க கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 8 3 12. கிராஸ் மல்டி 1 8 3 12. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு பாரு. 12க்கு 8க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4. அப்ப 4x வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கீழே உள்ள அந்த விகிதத்துக்கு வித்தியாசம் பார்க்கணும். 3 8 வித்தியாசம் எவ்வளோ? 5. அதே மாதிரி இந்த 2015 இருந்து 2023 வரதுக்கு அப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 8 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஓகேவா? ஏன்னா 1:4 ஆனது 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? 3:8 மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்ப கீழே வித்தியாசம் பார்த்தோம்ல, அந்த நம்பரோட இந்த ஆண்டுகளை பெருக்குங்க. I8 எவ்வளவு வரும்? 40. அப்ப 4x 40 1x எவ்வளோ? 10. அப்ப இந்த x மதிப்பை நீங்க ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணணும். அப்போ 1x 10னா இங்க 1x 10, இங்க 4x எவ்வளோ? 40. அப்ப 2015ல தான் மகனுக்கு 10 வயசு, தந்தைக்கு 40 வயசு. அப்ப 2010ல எவ்வளவு இருக்கும்? 5 வயசு கம்மி பண்ணணுமா? அப்ப மகனுக்கு 5 வயசு இருக்கும், தந்தைக்கு எவ்வளவு இருக்கும்? 35 வயசு இருக்கும். அப்ப ஆன்சருக்கு எவ்வளோ? 40. நெக்ஸ்ட் ஒரு புத்தகத்தின் விலை 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 440 எனில் அதன் அடக்க விலை என்ன? குறித்த விலை, அடக்க விலை, தள்ளுபடி, லாபம். அனைத்துக்குமே சேர்ந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, குறித்த விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. ஓகே, இங்க குறித்த விலை எனக்கு எவ்வளோ? 440. லாபம் எவ்வளோ? 10%. 100 10 கூட்டினா 110 வகுத்தல் தள்ளுபடி 20. 100 20% எவ்வளோ வரும்? 80 இன்ட்டு அடக்க விலை. இப்போ அடிங்க. 1 0க்கு 1 0, 1 11 11, 4 11 44. இங்க பிறகு எவ்வளோ வரும்? 320. அப்ப அடக்க விலை எனக்கு எவ்வளவா இருக்கும்? 320 ரூபாய் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு? ஓகே, தனி வட்டி ஃபார்முலா அது S is equal to PNR by 100. அசல் எனக்கு எவ்வளோ? 5000 ரூபாய் இன்ட்டு 5 ஆண்டுகள் 10% வகுத்தல் 100. 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ நம்பரை பிறகு எவ்வளோ வரும்? 50 5 250, அங்க ஒரு 10. அப்ப எவ்வளவு வரும்? 2500. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே பாருங்க, 11 6 0 -7 -15 அடுத்த நம்பர் என்னது? ஓகே 11 இருந்து 6 குறைஞ்சிருக்கு, எவ்வளவு குறையுது? 5 குறைஞ்சிருக்கு. 6ல இருந்து 0க்கு எவ்வளவு குறையுது? 6 குறையுது. 0ல இருந்து -7க்கு எவ்வளவு குறையுது? -7. மைனஸ்ல இருந்து -18 -15க்கு -8. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு குறையும்? -5 -6 -7 -7 அடுத்து என்ன வரும்? -9. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? -24. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே ஃபர்ஸ்ட் என்னது? 0. இப்போ 0ங்கிறது ஒண்ணும் இல்ல, 1 கியூப் -1. 6 அப்படின்னா 2 கியூப் -2. அடுத்து 24 அப்படின்னா 3 கியூப் -3. கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த நம்பர் கியூப் பண்றோமோ அதே நம்பரை கழிக்கிறாங்க. ஓகே அடுத்து 60 அப்படின்னா 4 கியூப் -4. 4 கியூப் 64, 4 போச்சுன்னா 60. அப்ப இதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும்? 4 கியூப் வரும் 5 கியூப் -5 தானே. அப்ப 5 கியூப் 125, 5 கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 120. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 3 4 5 3 6 7 2 கீழ்கண்ட விவரங்களுக்கு இடைநிலை மீடியன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே இடைநிலை கேட்டாங்க அப்படின்னா ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எழுதணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஏறு வரிசை எழுதிக்கிறேன். நம்பர் எழுதுங்க. 2 3 3 வந்து 2 முறை இருக்கு. ஓகேவா, 2 ஒரு முறை தான், 3 2 முறை இருக்கு. அடுத்து 4 5 6 7. ஸோ அதோட கவுண்டிங் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. ஓகே கரெக்டாக தான் இருக்கு. அங்கே 7 நம்பர் கொடுத்தாங்க, நான் ஏறு வரிசையில் வந்து 7 நம்பர் கரெக்டாக இருக்கு. அப்போ இடைநிலை என்ன அர்த்தம்? ஏறு வரிசை எழுதிட்டு நடுவில் எந்த நம்பர் வருதோ அது எனக்கு ஆன்சர். இப்போ நடுவில் எனக்கு என்ன நம்பர் வருது? 4. ஏன்னா இங்கிட்டு 3 நம்பர் போயிடுச்சு, இங்கிட்டு 3 நம்பர் போயிடுச்சு. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4. சப்போஸ் இது மாதிரி கொஸ்டின்ல நடுவில் 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த ரெண்டையுமே கூட்டி 2 அளவுக்குன்னு அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் 4,2 3,3 மற்றும் 2,2 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான்பா. அதாவது முக்கோணம் இருக்குல்ல, இது ஒரு முக்கோணம் ஏ பி சி. ஸோ ஒவ்வொரு கார்னர்ல இருந்து ஒரு கோடு போடுங்க. ஸோ கோடு போகும்போது என்னன்னா ஒரு சென்டர் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதான் சுற்றுவட்ட மையம் சொல்லுவோம். அப்போ அந்த சுற்றுவட்ட மையம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட்ஸ் எனக்கு என்ன வரும்? ஏன்னா இப்போ ஏன்னா அப்படின்னா 4,2, பி அப்படின்னா 3,3, சி அப்படின்னா 2,2. அதே மாதிரி எனக்கு இந்த புள்ளியோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? என்ன புள்ளி வரும்னு கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஓஏ ஓபி கண்டுபிடிக்கணும். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி. அதே மாதிரி இங்கிட்டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி. ஓகே, அதாவது இது சென்டர் பாயிண்ட் ஓஏ ஓபி, ஓபி ஓசி. ஓகேங்களா, இப்போ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா அப்படின்னா, இப்போ ஏபிக்கான பாயிண்ட் புள்ளிகள் என்னது? 4,2 3,3. ஓகேவா, இது x1 y1 x2 y2. அதே மாதிரி ஓபி ஓசிக்கு என்ன வரும்? 3,3 2,2. ஓகேவா, இது x1 y1 இங்க x2 y2. ஓகேங்களா, இப்போ இது எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா x மைனஸ் x1 ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்1 ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க சமம். அதே இது இங்கிட்டு x மைனஸ் x2 ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்2 ஸ்கொயர். ஓகேவா, இதை தூக்கி இங்கேயும் இதைத்தான் போட போறோம், இங்கேயும் எத்தான் போறோம். ரெண்டுமே போட்டு 2 சமன்பாடு கிடைக்கும். அந்த 2 சமன்பாடுகள் நம்ம தீர்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 மதிப்பு எவ்வளோ? 4 ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்1 மதிப்பு எவ்வளோ? 2 ஸ்கொயர் பிளஸ் இங்கே இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் x2 மதிப்பு எவ்வளோ? 3 ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்2 மதிப்பு 3 ஸ்கொயர். இப்போ என்ன வரும் பாருங்க, இது ரூட் என்ன பண்ணலாம்? சமம் தானே, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வரும்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்து மைனஸ் 8x பிளஸ் 16 பிளஸ் அடுத்து அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y பிளஸ் 4. அடுத்து
சமம் இங்கிட்டு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஒய் ஸ்கொயர் கேன்சல். இப்போ இங்கே மைனஸ் 6x இங்கே மைனஸ் 8x ஓகேங்களா. அப்போ மைனஸ் 6x அங்கே கொண்டு பண்ணாங்க ப்ளஸ் 6x ஆயிருமா. அப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 6x எனக்கு என்ன வரும் மைனஸ் 2xன்னு வரும். அதே மாதிரி இங்கே மைனஸ் 6y இங்கே மைனஸ் 4y. அப்போ மைனஸ் 6y அங்கிட்டு போச்சு என்ன ஆகும் ப்ளஸ் 6. இப்போ ப்ளஸ் 6 மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 2y சமம் நம்பர்ஸ் அங்கிட்டு கொண்டு போகிறோம் ஓகேவா. எக்ஸ் ஒய் ஒரு சைடாகவும் நம்பரை ஒரு சைடு வைக்க போகிறேன். இப்போ பாரு நம்பரை பாருங்கிட்டு 9 9 கூட்டினா 18 இங்கே 16 இங்கே ஒரு 4 20 ஓகே 18 இந்த 20 அங்கிட்டு வந்தால் மைனஸ் 20 தான். அப்போ 18ல் மைனஸ் 20 போச்சு மைனஸ் 2. இப்போ எல்லாத்தையுமே 2 இருக்கிறது என்ன பண்ணலாம் 2 கேன்சல் பண்ணணும். அப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய்ஏ மைனஸ் 1 இது ஒரு சமன்பாடு. நெக்ஸ்ட் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணால் ரூட்டு நம்ம போடாமலே போடுறேன். எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்பு எவ்வளோ 3 அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் மதிப்பு எவ்வளோ 3 ஸ்கொயர் சமம் இங்கிட்ட அதே மாதிரி எக்ஸு எக்ஸ் டூ மதிப்பு எவ்வளோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 சமம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன வரும் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 4. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஒய் ஸ்கொயர் கேன்சல். இப்போ மைனஸ் 4x அனுப்புனா ப்ளஸ் 4 இப்போ மைனஸ் அதில் ப்ளஸ் 4 சொன்னாலும் மைனஸ் 2x. அடுத்து ஓகே எக்ஸ் முடிஞ்சு அடுத்து ஒய் மைனஸ் 4y இங்கே மைனஸ் 6y மைனஸ் 1 பண்ணால் ப்ளஸ் 4 அப்போ மைனஸ் 6ல் மைனஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 2y சமம். இப்போ நம்பர் இந்த சைடு கொண்டு வந்துருமா அங்கே நம்பர் என்ன இருக்குது 8 இருக்குது 18 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 18 அப்போ மைனஸ் 18ல் 8 போச்சுன்னா மைனஸ் 10. இங்கே அதே தான் 2ஆல் டிவைட் பண்ணால் வரும் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் 5 இது ஒரு சமன்பாடு. இது ஒரு சமன்பாடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு சமன்பாடு. இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணலாம் சமப்படுத்தலாம். அப்போ இங்கே எழுதிக்கிறேன் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் சிக்வல் டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் சிக்வல் டு மைனஸ் 5. இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல். அப்போ மைனஸ் 2x சிக்வல் டு மைனஸ் 6 அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் 2x ஆறுனா ஒரு எக்ஸ் எனக்கு எவ்வளோ 3 அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 3. அப்போ ஒய்யோட மதிப்பு எனக்கு என்ன ஆகும் அப்போ இந்த எக்ஸ் மதிப்பு தூக்கி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுங்க ஓகே. இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸோட மதிப்பு 3 போட்டால் என்ன ஆகும் மைனஸ் 3 ஆயிருமா. அப்போ அந்த மைனஸ் 3 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 3 அப்போ ப்ளஸ் 3ல் மைனஸ் 1 போச்சுன்னா எவ்வளோ வரும் 2. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ 2. அப்போ எக்ஸ் மதிப்பு 3 ஒய் மதிப்பு 2 அப்போ 3,2 ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இரு பகடைகள் உருட்டப்படும் போது முக எண்ணில் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. அப்போ நிகழ்தகவு அப்படின்னாலே கீழே வந்து மொத்த நிகழ்வு மேலே வந்து பெறப்பட்ட நிகழ்வு. அப்போ மொத்த நிகழ்வு எவ்வளோ வரும் 2 பகடை உருட்டுறாங்க. அப்போ 2 பகடை உருட்டா மொத்த நிகழ்வு 36. அடுத்து கூடுதல் 12 வரும். எந்த 2 நம்பர் கூட்டினா 12 வரும் 6 கூட்டினா தான் 12 ஓகே. அப்போ எத்தனை தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 1/36 ஆப்ஷன் ஏ. அடுத்து 15 தொழிலாளருக்கு 6 நாட்களுக்கான கூலி ரூபாய் 7200 எனில் 23 தொழிலாளருக்கு 5 நாட்கள் கூலி அளிக்கப்படும். ஓகே பாருங்க தொழிலாளர்கள் நாட்கள் கூலி அப்போ 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே கலப்பு மாறல் ஃபார்மா தான் M1 D1 H1 W1 M2 D2 H2 W2. இங்கே எத்தனை இருக்காங்க ஃபர்ஸ்ட் 15 பேர் 6 நாட்கள் 7200 சம்பளம். அதே மாதிரி இங்கே 23 நாட்கள் 5 நாள் இங்கே எவ்வளோ சம்பளம் வரும் அப்போ எக்ஸ். இப்போ அடிக்கலாமா 4 5 5 15. அடுத்து 1 3 3 24 3 72 இங்கே 2 0 4 6 4 24 400 அப்போ எக்ஸின் மேலே போயிடும். இந்த 4 கொண்டு போயிடலாம் 400 × 23 அப்போ 23 × 4 எவ்வளோ 92 2 0 அப்போ எவ்வளோ கூலி கிடைக்கும் 9200 கூலி கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் -9 3/4 வகுத்தல் 1 3/40
ஓகே, ஃபர்ஸ்ட் மைனஸ். ஃபர்ஸ்ட் இது கலர் பண்ணதை பின்னம் மாற்றலாம். 36 39/4 வகுத்தல். அதே மாதிரிங்க 43/40. இப்போ அடுத்து என்ன ஆகும்? -39/4 அப்படியே வச்சுக்கலாம். வகுத்தலை பெருக்கலாம் மாற்றி. அப்போ என்ன ஆகும்? இந்த பின்னாடி உள்ள பின்னம் தலைகீழா மாறும். 40/43. இப்போ ஒரு நாங்க பைத்து நாங்க 40. அப்போ -390/43. அப்போ 390ல் எத்தனை 43ன்னு பார்த்தீங்கன்னா 9 43 இருக்கும். 9 43 387 மீதி 3 வகுத்தல் 43. அப்போ ஆன்சர் -9 3/43. ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 135 225க்கு மீப்பெரும் பொது வகுத்தி கச்சிசியப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 135 225 எதால் அடிக்கலாம்? 5ஆல். 5ஆல் அடிச்சாலும் வரும் 2 7 இங்க 4 5. அப்போ 27 45 அடிக்கலாமா? அடிக்கல. எதால? 9ஆல் அடிக்கலாம். 3 27 5 45. அடுத்து 3 5 அடிக்க முடியாது. அப்போ ஹச்சிசிஎஃப் கிட்ட இந்த வகுத்தியை மட்டும் தான் பெருக்கும். எவ்வளோ ஆன்சர் வரும்? 45. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எண்ணின் எண் சதவீதம் என்பது 64 எண்ணில் எண்ணின் மதிப்பு என்ன? ஓகே பாருங்க, எண் இன்னும் வந்தா பெருக்கல், எண் சதவீதம்னா n/100, 80னா சமம் 64. இப்போ என்ன பண்ணும்? n²/100 = 64. இப்போ 100 அங்கிட்டு போயிருமா? அப்போ n² = 6400. அப்போ n² 6400னா என்னோட மதிப்பு எவ்வளோ வரும்? 64 எடுத்தா 8 2 0க்கு 1 0. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 80. அடுத்து ரூபனும் கிருஷ்ணனும் ரூபாய் 1250ஐ 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரின் பங்கு தொகை எவ்வளவுன்னு கேட்கலாம். ஓகே, மொத்த பங்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அந்த 5 பங்கு எனக்கு எவ்வளோ? 1250 ரூபா. அப்போ 5 பங்கு 1250னா ஒரு பங்கு எவ்வளோ போகிறோம்? 250 ரூபா. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது எவ்வளோ இருக்கு? 2, அடுத்து உள்ளது 3. ஒரு பங்கு 250னா 2 பங்கு எவ்வளோ வரும்? 500. 3 பங்கு எவ்வளோ வரும்? 750. அவ்வளோதான். 500 750. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் 120 ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளவு? ஓகே, வட்டி வீதம் கேட்குறாங்க. நான் எப்பயுமே ஃபார்முலா எழுத போகிறேன். SI = PNR/100. வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 120 ரூபா. அசல் வந்து எவ்வளோ? 2000 ரூபா. 2 ஆண்டுகள் வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. அப்போ 2 0க்கு 2 0. அடுத்து O 20 20 6 20 120. O 2 2 3 2 6. இப்போ எத்தனை சதவீதம் வருது? 3% வரும். ஆன்சர் 3%. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமெனில் வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? ஓகேவா? இரட்டிப்பு அப்படின்னா 2 மடங்கு. ஓகேவா? அப்ப 2 மடங்குன்னு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு போடணும்? 100ன்னு போடணும். 3 மடங்கு சொன்னாங்கன்னா 200. 4 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 300. ஓகேங்களா? இதை 8 மடங்கு சொன்னாங்கன்னா 700. அதாவது என்ன நம்பர் இருக்கோ ஒன்று கழிச்சுட்டு 2 0 போடும். ஓகேங்களா? அப்ப 2 மடங்கு எவ்வளவு போடுவேன்? 100 வகுத்தல் இந்த வருடத்துக்கு கீழே போடுங்க. இப்போ அடிங்க, 1 0க்கு 1 0. அப்போ ஆன்சர்னா 10%. ஆப்ஷன் சி. அதாவது ஃபார்முலா rate of interest equal to t minus 1 into 100 divided by n. t னா டைம்ஸ், மடங்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 2லிருந்து 100 வரை உள்ள பகாய எண்களின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? ஓகேவா? இங்க 2லிருந்து 100 வரையும் கேட்டாலும் சரி, இல்ல 1லிருந்து 100 வரையும் கேட்டாலும் சரி, எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 25 பகாய எண்கள் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஒன்றை சேர்க்கனால எந்த ஒரு மாறுதல் வரப்போகுது? என்ன ஒண்ணுங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் இல்லை. அது 1லிருந்து 100 வரை சொன்னாலும் 25 தான், 2லிருந்து 100 வரை சொன்னாலும் 25 தான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 1லிருந்து 30 வரைக்கும் எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னா 10 நம்பர் இருக்கும். ஓகேவா? 1லிருந்து 30 வரைக்கும் எத்தனை நம்பர் பகா எண் இருக்கும்? 10 நம்பர் இருக்கும். 31லிருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும்னா 5 நம்பர் இருக்கும். 51லிருந்து 100 வரைக்கும் எவ்வளவு பகா எண் இருக்கும்னா 10 நம்பர் இருக்கும். ஓகேவா? 1லிருந்து 30 வரைக்கும் 10 நம்பரு, 30லிருந்து 50 வரைக்கும் 5 நம்பரு, 50லிருந்து 100 வரைக்கும் 10 நம்பர். அப்ப 1லிருந்து 100 வரைக்கும் எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஓகே, 1லிருந்து 100 வரைக்கும் நான் போட்டிருக்கோமா? எவ்வளவு இருக்கும்? 25 நம்பர் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் தான் சரி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின்.
ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமா இருந்தால் 13வது உறுப்பு என்னது? ஓகே, கூட்டுத்தொடர்ல உறுப்புகள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Tn a plus n minus 1 into d. ஓகேவா? எண்ணுங்கிறது வந்தா உறுப்பு. ஓகே, அப்ப என்ன வருதோ ஒன்னை கழிச்சிட்டு d போயிருக்கும். ஓகேவா? இங்க 5 வந்து என்ன பண்ணும்? 5 ல 9 4. அப்ப 4 dன்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் இப்ப 5வது உறுப்பு 5வது உறுப்பும் 8வது உறுப்பு எனக்கு சமம். அப்ப இங்க என்ன ஃபார்முலா வரணும்? 5வது உறுப்பை 5 மடங்கும் 8வது உறுப்பின் 8 மடங்கு. ஓகே, அப்ப 5 மடங்கு 5வது உறுப்பு என்ன வரும்? a plus 4d சமம் 8. இங்க என்ன வரும்? a plus 7d. இப்போ உள்ள வச்சு பார்க்கணும் 5a plus 20d. இங்க 8a plus 56d. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 5 அங்க போச்சுன்னா மைனஸ் 5a அப்ப 3a. அடுத்து இந்த 20 வந்து மைனஸ் 20 அப்ப பிளஸ் 36d equal to 0. இப்போ என்ன பண்ணா இந்த எதுனா 0 தானே? அப்ப காமனா 3 வெளிய எடுத்தா அப்ப என்ன ஆகும்னா 0 அப்படியே வச்சுக்கலாம். 3a plus 12d. அப்ப இந்த 3 என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப a plus 12d எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 ன்னு வரும். ஓகேங்களா? எனக்கு क्वेश्चन என்ன கேட்றாங்க? 13வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 13வது உறுப்புனா எப்படி கண்டுபிடிப்பேன்? T13 is equal to a plus 12d தான் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? அப்ப a plus 12d மதிப்பு எனக்கு எவ்வளோ? 0 தானே? அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? 0. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.